இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு விருத்தியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒருவேளை உங்க ஆசீர்வாதத்துல குறைவு இருக்கலாம், உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல குறைவு இருக்கலாம், இல்ல மற்ற காரியங்களிலே குறைவோடு கூட நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற போகிறது. அவர் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். யோபுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார், 2 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஈசாக்குக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. அவங்களை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தகப்பனா இருக்கிறார். உங்களுடைய வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய வியாபாரத்துல, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும், உங்களுடைய பொருளாதாரத்திலும், உங்களுடைய ஊழியத்திலும் நீங்கள் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சொந்து போகாதீங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு பெருக்கத்தை காணும்படி உங்க விளைச்சலை கர்த்தர் ஆசீர்வதித்து அதிலே ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். உங்களுடைய குறைவுகள் மாறப் போகிறது. உங்களுடைய வீட்டிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெருக்கத்தை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை மாற்றி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெருக செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.